உங்களோட போட்டோஸை ஈஸியா கிப்லி இமேஜஸா ஏஐ மூலியமா கன்வெர்ட் பண்ணி உங்களோட இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் ஸ்டோரிஸ்லயும் போட்டு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா இந்த கிரியேஷனோட உண்மையான சொந்தக்காரர் கவலையும் கம்பளமா இருக்காரு. இதுக்கு நம்ம பிக் பாஸ் 8 டைட்டில் வினர் முத்துக்குமரன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நான் இப்ப சொல்ல போறது கேட்டீங்கன்னா அவரும் முத்துக்குமரன் மட்டும் இல்ல, நீங்களும் டபுள் டமக்கா சந்தோஷப்படுவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மியாசகி கிப்லி இமேஜஸோட கோ-ஃபவுண்டர், ஜாப்பனீஸ் அனிமேட்டட் ஃபிலிம்ஸான தி கேட் இன் தி ஸ்கை, மை நெய்பர் டொட்டோரோ, ஸ்பிரிட்டட் அவே, பொன்யோ, தி விண்ட் ரைசஸ், தி பாய் அண்ட் தி ஹீரோனுக்கு கிப்லி ஆர்ட்ட ஹேண்ட்லயே கிட்டத்தட்ட 1 இயர்ல 2 இயர்ஸ் மினிமம் எடுத்து டிரா பண்ணிருக்காரு. ஆனா அதை ஈஸியா ஏஐ மூலியமா கன்வெர்ட் பண்றனால அவரோட உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இன்சல்ட் டு த லைஃப் அப்படின்னு இத விமர்சனம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பல நாள் உழைப்ப ஈஸியா ஒரு டெக்னாலஜி மூலியமா அடுத்தவங்க காசு பண்ணிட்டு இருக்கிறத ஒரு டெக்னாலஜியே சொல்யூஷன் கொடுக்கும்னா அதுதான் பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி. அதோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் NFT, நான் பஞ்சபிள் டோக்கன். இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட கிரியேஷன்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லங்க, வேர்ல்டு வைடுக்கும் காப்பிரைட் ஈஸியா வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க கிரியேஷன்ஸை யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இன்சென்டிவ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு NFT கமெண்ட் பண்ணுங்க. NFT பத்தி நிறைய நம்ம பார்ப்போம்.